மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எதிர்த்தவண்ணா. தன்னுடைய பாடல்களை பாடவே தன்னுடைய அனுமதி வேண்டும் என்று காப்பிரைட்ஸின் உச்சம் தொட்டவர் இளையராஜா. விதவிதமாக மெட்டமைத்து மெலடியாக கட்டமைத்த அவரது பாடல்களை அவரே பயன்படுத்த இயலாத நிலை காப்பிரைட்ஸால் இசைஞானி இளையராஜாவுக்கு வந்திருக்கிறது. 1976 முதல் 2001 ஆண்டு வரை இளையராஜா இசையமைத்த படங்களில் 134 படங்களின் தயாரிப்பாளர்கள் பாடல்களை சரிகம நிறுவனத்திற்கு விற்றுவிட்டனர். இந்த நிலையில் அந்த பாடல்களின் உரிமை தன்னை சார்ந்தது என்றும் தனது இசையில் உருவான பாடல்களை சரிகம நிறுவனம் பயன்படுத்தக்கூடாது என்றும் இளையராஜா காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் அனுப்பினார். பதிலுக்கு தங்களிடம் முறையான உரிமம் உள்ள 134 படங்களின் பாடல்களுக்கு காப்புரிமை இருப்பதாகவும் இளையராஜா தன்னுடைய பாடல் என்று அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ சாவன் போன்ற டிஜிட்டல் தளங்களுக்கு விற்றதாகவும் இது சட்டவிரோதம் என்றும் காப்புரிமை சட்டத்தின்படி அந்த படத்தின் தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்றும் சரிகம தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் போது இளையராஜா இசையமைத்த அன்னக்கிளி, 16 வயதினிலே, ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, இரட்டைவால் குருவி, முள்ளும் மலரும், தூரல் நின்னு போச்சு உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கான உரிமையை பெருந்தொகை கொடுத்து படத்தின் தயாரிப்பாளர்களிடம் பெற்றுள்ளதாக அது தொடர்பான ஆவணங்களை சரிகம தாக்கல் செய்தது. விசாரணையின் இறுதியில் சரிகம கைவசம் உள்ள 134 படங்களின் பாடல்களையும் இளையராஜா பயன்படுத்த இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் சரிகம அனுமதியின்றி இந்த படங்களின் பாடல்களை இளையராஜா விற்கவோ பயன்படுத்தவோ கூடாது என்று உத்தரவிட்டது. இந்த தடையால் அவர் இசையமைத்த முதல் படமான அன்னக்கிளி படத்தின் பாடல்களையே இளையராஜா பயன்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தடை விதித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் இளையராஜாவின் இசை மகுடத்தில் ஜொலிக்கின்ற வைரக்கற்கள் போன்றவை என்பதால் இளையராஜா தரப்பு அதிர்ச்சி அடைந்தது. மூடுபனி படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவே பாடலையும் இளையராஜா இனி பயன்படுத்த முடியாது. மயிலின் ராகமாக 16 வயதினிலே படத்தில் இடம்பெற்ற எந்த ஒரு பாடலுக்கும் இனி இளையராஜா சொந்தம் கொண்டாட முடியாது. படங்கள்தான் 134, பாடல்கள் எண்ணிக்கை 900 தாண்டும் என்றும் அத்தனை பாடல்களும் இசை பிரியர்களை கவர்ந்த முத்து போன்ற பாடல்கள் என்கிறார்கள் இசை பிரியர்கள். மாலை பொழுதில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பால் இனி பொன்மாலை பொழுது பாடலை கூட இளையராஜா பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அண்ணன் ஒரு கைக்குழந்தை என தமிழ் ரசிகர்களை தாலாட்டிய பாடலும் சரிகம கையில் தான் இருக்கிறது. டெல்லி நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து பூங்கதவே தாழ்த்திரவாய் என்று நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் காப்பிரைட்ஸ் ராஜா. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.